வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. ஓப்போவில் புதுசாக 2 மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓப்போ ரெனோ 14 அண்ட் ரெனோ 14 ப்ரோ. ஸோ இந்த 2 மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெனோ 14 38,000 இருக்குது அண்டு 14 ப்ரோ பார்த்தீங்கன்னா 50,000 இருக்குது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓப்போவோடைய சப் பிராண்டு ரியல்மி. அந்த ரியல்மியில் பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி P3 அல்ட்ரா இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா 128GB வேரியன்ட்டு 23,000க்கு ஃப்ளிப்கார்ட்லேயே கிடைக்குது. ஸோ இந்த ரியல்மி P3 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 8350 அல்ட்ரா அப்படிங்கிற சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா குவாட் கவுடு டிஸ்பிளே, ஒரு நல்ல பெரிய ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பில்டு குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் இருந்தாலும் ஐபி ரேட்டிங் 69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 68 69லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 128GB வேரியன்ட் 24,000 தான் ப்ரைஸ் இருக்குது. அதில் வந்து 1000 rupees கூப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் நீங்கள் பை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 23,000ல் பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மீடியாடெக் டைமென்சிட்டி 8350 அல்ட்ரா அப்படிங்கிறது ஒரு நல்லதாக ஒரு கேமிங் சிப்செட் தான். இதில் 50MP மெயின் கேமரா, 8MP அல்ட்ரா வைடு, 16MP செல்ஃபி கேமரா இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் 6000 mAh பேட்டரி வித் 80 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து அண்டர் 25,000ல் ஒரு கேமிங் மொபைலாக இப்போதைக்கு விற்றுட்ருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இது ஒரு ஆன்லைன் டிவைஸ் தான். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இது வந்து ஒரு பெஸ்ட் டீல் மாதிரி தான் தோணுது. யூசர் ரிவ்யூவும் நல்லாவே இருக்குது. ஸோ ஓப்போவோடைய சப் பிராண்டில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ப்ளஸ் அப்படிங்கிறது. அந்த ஒன் ப்ளஸில் நாடுன்னு ஒரு சீரிஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 8350 சிப்செட்டோட நாடு CE5 அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா வெகு விரைவில் அமேசானில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதுவும் ஆன்லைன் மொபைல் தான். ஸோ இதில் மீடியாடெக் டைமென்சிட்டி 8350 அபெக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா அண்டர் 28,000ல் லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 28,000க்கும் கம்மியான விலையில் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டே 256GB வேரியண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் 7100 mAh பேட்டரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2.5 days உங்களுக்கு பேட்டரி லைஃப் வரும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா ஓப்போவோடைய குரூப், அதாவது BBK எலக்ட்ரானிக்ஸோட குரூப் தான். இது லான்ச்சிங் ஆன் 8th July 2 PM அப்படின்னு போட்டிருக்காங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா July 12 PM அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்த 2 மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா டெலஃபோட்டோ லென்ஸு கிடையாது. ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3 அப்படிங்கிற சிப்செட்டில் ஒரு சூப்பரான ஒரு கேமிங் மொபைலில் ஒன் ப்ளஸ் நாடு 5 அப்படிங்கிற மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் உங்களுக்கு 50MPக்கான செல்ஃபி கேமராவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மொபைலும் உங்களுக்கு July 2 PM உங்களுக்கு லான்ச் பண்ணுறாங்க. பட் July 12 PM உங்களுக்கு சேல் ஸ்டார்ட் ஆகிறதா போட்டிருக்காங்க. ஸோ இந்த மொபைலோடைய ப்ரைஸு 35,000 இருக்குன்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. பட் 30,000ஓட கம்மியாக விற்றா தான் இது வந்து சேலில் ஒரு அள்ளும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இவங்க குரூப்லேயே IQவில் பார்த்தீங்கன்னா நியோ 10Rன்னு ஒரு மொபைல் இதே சிப்செட்டோட 25,000லேருந்து 30,000 இந்த செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ ஒன் ப்ளஸ் நாடு 5யும் அந்த 25,000 to 30,000 செக்மெண்ட்லேயே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நாடு CE5 பார்த்தீங்கன்னா 25,000ஓட கம்மியாகவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே லான்ச் அன்னைக்கு தான் நமக்கு தெரிய வரும். ஸோ இதே கேட்டகரியில் உங்களுக்கு 30,000 ப்ரைஸ் பாயிண்டில் மோட்டோரோலா H60 Pro அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஆன்லைன் மொபைல் தான். இந்த மொபைலோடைய பேஸ் வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியண்ட்டு. எந்த கார்டு ஆஃபரும் இல்லாமல் 30,000க்கு இப்போதைக்கு சேலில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலில் ரியரில் பார்த்தீங்கன்னா 50MP மெயின் கேமரா, 50MP அல்ட்ரா வைடு அண்ட் 10MP டெலஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்கும் 50MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலும் பார்த்தீங்க அப்படின்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 8350 எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு பேரில் ரன் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸர். ஸோ மீடியாடெக் டைமென்சிட்டி 8350லே பார்த்தீங்கன்னா வெறுமனே 8350ன்னு இருக்குது. அதிலே எக்ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்குது அண்டு அல்ட்ரான்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று அபெக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் எனர்ஜின்னு ஒன்று வருமானு தெரில. ஸோ ஆக மொத்தம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மீடியாடெக்காரன் ஒரு பிராண்டுக்கும் இல்லை ஓப்போவுக்கு ஒரு மாதிரியும் அண்டு ஒன் ப்ளஸ்க்கு ஒரு மாதிரியும், அதே மாதிரி மோட்டோரோலாவுக்கு ஒரு மாதிரியும், ரியல்மிக்கு ஒரு மாதிரியும் பேரை மட்டும் மாற்றி போட்டு அதே சிப்செட்டை விற்றுட்ருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இதில் மொபைலோடைய பிராண்டுக்காரன் எவனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியாடெக்கு மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணானே தவிர ஒரு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸருக்கு யாரும் ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு நல்ல மொபைலாக லான்ச் பண்ண மாட்டாங்க. எல்லாமே மீடியாடெக் போட்டால் தான் அவன் வந்து லாபம் சம்பாதிக்க முடியும். ஸோ அந்த நோக்கத்தில் தான் அவன் வந்து தயாரிச்சிட்ருக்கானுங்க.
ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்போ ரெனோ 14 இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆஃப்லைனில் கிடைக்கக்கூடிய ஒரு மொபைல். நீங்கள் கடையில் போனீங்கன்னா கிடைக்கும். அப்போ கடையில் போய் வாங்கும்போது அதே சிப் செட் இருக்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதை விட ஒரு 10,000 15,000 அதிகமாக விற்றா தான் லாபம் சம்பாதிக்க முடியும். ஸோ அப்போ கடையில் போய் வாங்கினீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து விலை அதிகமாக தான் இருக்கும். இதே ப்ரைஸுக்கு தான் உங்களுக்கு அமேசான் அண்டு ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலேயுமே சேல் பண்ணுவாங்க. பட்டு இது வந்து ஆஃப்லைன் டிவைஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஆன்லைனில் வாங்குறத விட கடையில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸும் பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்கும். அண்டு ஆன்லைனை விட உங்களுக்கு கடையில் விலை கம்மியாகவும் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக ப்ளூடூத்து இல்லை வேறு ஏதாவது ப்ளூடூத் ஸ்பீக்கரு, நெக் பேண்டு, ஸோ இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிஃப்ட்டு நிறையா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த ஓப்போ ரெனோ 14 வருவோம். ஓப்போ ரெனோ 14ல் 50 MP மெயின் கேமரா, 50 MP டெலஃபோட்டோ, 50 MP செல்ஃபி இருக்குது, 8 MPக்கான அல்ட்ரா வைட் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இதே செட்டப்பில் தான் நமக்கு மோட்டரோலாவுடைய H60 ப்ரோவும் பார்த்தோம். அதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 30,000 தான் ப்ரைஸ் வச்சுருக்காங்க. ஆனால் அதில் இருக்கிற மீடியாடெக் டைமென்சிட்டி 8350 தான் இவங்களும் வச்சுருக்காங்க. ஸோ இருந்தாலும் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதை விட ஒரு 8,000 ரூபா அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ அதே பேஸ் வேரியண்ட்டு 8GB RAM 256 38,000 இருக்குது. இப்போதைக்கு உங்களுக்கு ப்ரீ ஆர்டர் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அந்த ப்ரீ ஆர்டர் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போதைக்கு கார்டு ஆஃபர் காமிக்க மாட்டேது. ஸோ கார்டு ஆஃபருக்கு பதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூப்பன் ஆஃபர் மாதிரி சூப்பர் காயின் காமிக்குது. அதில் 3,500 இருக்குது. அதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 34,500க்கு உங்களுக்கு மொபைல் கிடைக்குது. பேஸ் வேரியண்ட்டான 8GB RAM 256GB வேரியண்ட்டு. ஸோ 35,000 விட கம்மியாக கிடைக்குது. அப்படின்னும் போது நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எது எப்படியோ 35,000 இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது என்ன தான் தரமான ஒரு பில்டு குவாலிட்டி கொடுத்தாலும், என்ன தான் டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்தாலும், 50 MP செல்ஃபி கேமரா கொடுத்தாலும், 6000 mAh பேட்டரி வித் 80 வாட் சார்ஜர் டப்பாவில் ப்ரொவைட் பண்ணாலும், ஸோ இதை விட பெட்டரான மொபைல்ஸ் நிறையாவே மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் ஓப்போ ரெனோ 14 நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 14 ப்ரோ. இதில் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்காரன்ட்டே சொல்லி அந்த 8350லேருந்து ஒரு 100 ஆட் பண்ணி 8450 அப்படிங்கிற சிப் செட்டை போட்டான். அதனால் உங்களுக்கு பெஞ்ச் மார்க்கு கொஞ்சம் அதிகமாகுது, ஆன்டிடியூட் ஸ்கோர் கொஞ்சம் அது ஹையராக வருது. மற்றபடி இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொன்று வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக ப்ரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 8GB RAM 256, 12GB RAM 256GB பேஸ் வேரியண்ட்டாக மாற்றிட்டு 50,000 ரூபா ப்ரைஸ் வச்சுருக்காங்க. ஸோ 50,000க்கு இந்த மீடியாடெக் டைமென்சிட்டி 8450 போட்டு 4 50 MP கேமராவை போட்டு இந்த பர்டிகுலர் ஓப்போ ரெனோ 14 ப்ரோவை கடையில் விற்கிறாங்க. ஸோ அதுக்கு ஆஃபர் 5,000 கொடுத்தா கூட 45,000 கிடைக்குது. ஸோ 45,000க்கு இந்த மொபைல் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா காசு அதிகமாக வச்சுருந்தா தாராளமாக வாங்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். என்ன தான் அல்ட்ரா ஸ்லிம் பாடியாக இருந்தாலும் 201 கிராம் வெயிட் இருக்குது. ஸோ எது எப்படியோ உங்களுக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்டில் 50,000க்கு இந்த பர்டிகுலர் மொபைல் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ 50,000க்கு 4 50 MP கேமரா மட்டும்தான் கிடைக்குது. ஆனால் மீடியாடெக் டைமென்சிட்டி 8450 அப்படிங்கிற சிப் செட் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஆஃப்லைன் டிவைஸு விலை அதிகமாக தான் இருக்கும். ஆன்லைன் டிவைஸை வாங்கினீங்க அப்படின்னா இதை விட விலை குறைவாக இருக்கும். ஸோ அதனால் டிசிஷன் மேக்கிங் ஃபார் யுவர்ஸ் ஒன்லி. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விவோவில் T4 அல்ட்ரா அப்படிங்கிற மொபைல் உங்களுக்கு 35,000க்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக ஆன்லைன் டிவைஸ் சேலில் இருந்துகிட்ருக்கு. ஸோ 35,000க்கு இது வந்து ஒரு பெஸ்ட் மொபைல் மாதிரி தான் தோணுது. ஸோ இதுலேயும் உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சூப்பரான ஒரு குவாலிட்டியில் மொபைல் கிடைக்குது. மீடியாடெக் டைமென்சிட்டி 9300 ப்ளஸ் அப்படிங்கிற சிப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 50 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைடு, 50 MP பெரிஸ்கோபிக் சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. 32 MPக்கான செல்ஃபி கேமரா ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 5500 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்பவே கம்மி. ஸோ மீடியாடெக் ப்ராசஸர் அப்படின்னும் போது பேட்டரி ட்ரைனிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கேமரா குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. யூசர் ரிவ்யூவில் பர்ஃபார்மன்ஸ் ஓகேவாக இருக்குது. டிஸ்பிளே நல்லாயிருக்கு. பேட்டரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதே மீடியாடெக் டைமென்சிட்டி 9300 ப்ளஸ் அப்படிங்கிற சிப் செட்டில் விவோவில் X200 FE அப்படிங்கிற மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க 14th July 12 PM.
ஸோ இந்த மொபைல் வந்து உங்களுக்கு ஜைசிஸ் கொலாபரேஷனில் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இதிலையாவது ஒரு நல்ல சிப்செட் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் அதே மீடியாடெக் டைமென்சிட்டி 9300 ப்ளஸ் அப்படிங்கிற சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் உங்களுக்கு போர்ட்ரேட் லென்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லாவே கொடுத்துருந்தாலும் கிட்டத்தட்ட அதே செட்டப்பில் தான் இருக்குது. ஸோ அதாவது T4 அல்ட்ரா செட்டப்பில் தான் இருக்குது. பட்டு கொஞ்சம் மினிமலாக இருக்கிற மாதிரி இருக்குது. மொபைல் பார்க்கும்போது வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஆனால் T4 அல்ட்ராவோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதில் 5500 mAh தான் கொடுத்தாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வந்து அதை விட மச் பெட்டர்னு எனக்கு தோணுது. பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எப்படியும் 50,000க்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 50,000 60,000 வச்சா தான் இவங்க விற்பாங்க. ஸோ 50,000 60,000க்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 9300 ப்ளஸ்ஸு ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ 6400 mAh பேட்டரி கொடுத்து உங்களுக்கு 186 கிராம் தான் வெயிட் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் சைஸ் வந்து உங்களுக்கு 6.3 inches தான் இருக்குது. ஸோ காம்பேக்டாக இருக்கும். மொபைல் கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். அதே மாதிரி வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. எல்லாமே ஓகே. ஒரு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றும் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.